ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. Harley Davidson 48 பைக்கோட ஓனர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா சொல்லுங்கள், எனக்கு ஏன்னா இந்த பைக் வந்து வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும்னு முடிவு பண்ண வச்சுக்கோங்க. நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். பட் இந்த பைக்கில் வந்து சின்ன டேங்க் கெப்பாசிட்டி, லோ கிரவுண்ட் கிளியரன்ஸு, ஸோ நிறைய விஷயம் பார்க்கும்போது இது வாங்கலாமான்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ இந்த பைக் ஏன் வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் 100% கொடுக்க முடியாது. ஃப்ரெண்டோட பைக்கு, ஒரே பார்க்கிங்கிறதுனால நம்ம வந்து இதையே ரிவ்யூ பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள். ஸோ நான் ரைடும் பண்ணியிருக்கேன், கோவா போகிறப்போ யூஸும் பண்ணியிருக்கேன். என்னுடைய அப்சர்வேஷன் இதில் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நாட் ஃபார் லாங் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் ஃபார் லாங் ரைட்ஸ். ஹையர் சிசி இருக்குது, லோவர் டேங்க் கெப்பாசிட்டி. இட் மீன்ஸ் இது வந்து ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டுறப்போ என்ஜாய் பண்ணுவீங்க. வீக்கெண்ட் ரைட்ஸு, ஒரு காஃபி ரைடு, ஒரு மகாப்ஸ் வரைக்கும் போய்ட்டு வரீங்க, MDK வரைக்கும் போய்ட்டு வரீங்கன்ற போது, இல்லைனா வந்து தடா வரைக்கும் போய்ட்டு வரீங்கன்னும் போது இது நல்லாயிருக்கும். அதேமாரி ரொம்ப பேட் ரோட்ஸ்லாம் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. சிட்டியில் இதுலேயும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், கண்டிப்பாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. சிட்டியில் ஒரு ஸ்டைலிஷாக நீங்கள் ஓட்டி இது பண்ணோம்னா அது வந்து சூப்பரான வண்டி. இது சிட்டி உள்ள டீ கடை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு ஈவினிங் ரைடு போகிறீங்க, ஒரு ஷார்ட் ரைடு, எனி ஷார்ட் ரைட் இட் வில் பி பர்ஃபெக்ட். ஏன்னா பயங்கர ஸ்டைலிஷான ஒரு வண்டி இது. லுக்கு ஆமாம், இவர் நிறைய சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. இவர் வந்து இந்த சீட்டு, இந்த சிசி பார், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட்டு, ஏர் ஃபில்டர், அப்போ ஃபுட் பேக்ஸு நிறைய மாற்றி வச்சுருக்காரு இதில். எனக்கு நம்ம வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் கஸ்டமைசேஷன். இவர் வந்து பயங்கர டேஸ்ட்ஃபுல்லாக பார்த்து ஒன்றுன்னா எல்லாமே நிறைய UK US வாங்கி வந்து நிறைய மாற்றி வச்சுருக்காரு. வண்டி க்ளீனாக வச்சுருப்பாரு. ஆனால் மைலேஜ் எவ்வளோ தரும்? இல்லை, இதுவும் அதே மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 16, 17, 18 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. லோக்கலில் ஓட்டுறீங்கன்னும் போது அகெயின் இட்ஸ் 13, 14. நீங்கள் லோக்கலில் யூஸ் பண்ணுவீங்கன்றதுனால அதே 13, 14 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் ஒரு தடவை பங்க் போகும். ஏன்னா 8 லிட்டர்ஸ். ஆமாம், 7+ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைவேஸில் நாங்கள் இதில் இது வச்சு நிறைய டூரிங் பண்ணியிருக்காரு. இது 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போயிருக்கு. இதில் தான் வந்து அவர் கோவாலேருந்து நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ தான் நான் ஓட்டி பார்த்தது ஒரு ஸ்ட்ரெச்சு. கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பெட்ரோல் வந்து நீங்கள் எவ்ரி 120 கிலோமீட்டர்ஸ் 115 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தணும். அப்போனா பாருங்கள், மைலேஜ் ஹைவேஸில் நல்லாவே கொடுக்கும். ஹைவேஸில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க் வந்து 120 அந்த ரேஞ்சுக்கு மேலே கொடுக்கும். 120 வரைக்கும் ஓட்டியிருக்காரு. 100+ மேலே. கரெக்ட். பிகர் பைக்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ், இதெல்லாமே வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ். எப்படி இருந்தாலும் நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பிரேக் எடுத்தே ஆகணும். நம்ம பிரேக் எடுக்கிறதுல ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஸோ பைக்கோட இது எனக்கு தெரிஞ்சு பில்லியன் கம்ஃபர்ட் கேட்கலாம்னு நினச்சிருந்தேன். அந்த பில்லியனும் பார்த்தீங்கன்னா சாயிரம் மாதிரி நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டாக் பைக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்லை, பில்லியனோட நம்ம ரைட் பண்ணலாமா லாங் அந்த மாதிரி? இதில் பில்லியன் சீட்டே கிடையாது. ஓ இல்லையா? இல்லை, பில்லியன் சீட்டே கிடையாது. இது நீங்கள் வேணா நீங்கள் போட்டுக்கலான்ற மாதிரி. ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் 883லேயும் வந்து பில்லியன் சீட் வராதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரியல, ரெண்டுத்துலேயும் வராது. ஸோ இவர் போட்டது தான் பில்லியன் சீட், இதில் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறதா எல்லாமே. வேணா என்னென்ன வேணுமா, லக்கேஜ் கேரியர் போட்டுக்கலாம் பில்லியன் சீட்டுக்கு பதில், இல்லை சிசி பாரில் வச்சுக்கலாம், அதுக்கு தனியாக பேக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. எக்ஸ்பென்சிவ், பட் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் ஸோ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பிரேக்கிங்கு, டயர்ஸு அது சொல்லுங்கள். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது சிங்கிள் டிஸ்க்கு. அதுக்குன்னு பிரேக் பிடிக்காதுலாம் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி அந்த ஹையர் சிசி பைக்ஸ் இருக்குது, 1800 cc, 1500 cc, அந்த பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து சூப்பர் அப்படி சொல்ல மாட்டேன், இது சஃபிஷியண்ட்டாக இருக்குது பிரேக்கு. மேபி அதை ஓட்டிட்டு ஓட்டினாலும் எனக்கு அப்படி தெரிஞ்சாலும் தெரியாது. பட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே. ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு இந்த பைக் எவ்வளோண்ணா? இதுவும் அதே தான், எக்ஸாக்ட்லி 100, 110, ஓகே, 120. இதெல்லாம் வந்து ஒரு 80 to 90 ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த ஸ்டைலிஷாக இருக்கும். அது இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபீல் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 120, 130 ஓட்டக்கூடாது. இது எல்லாமே வந்து ஒரு 80, 90, 100 அந்த ரேஞ்ச் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஹேண்டில் பார் வச்சுருந்தேன், அதெல்லாம் வச்சு 120, 130 உங்களுக்கு பயமாலாம் இருக்காது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் நாட் ரெக்கமெண்டட். அகேன் 100, 110, 120 வந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணி ஓட்டுவீங்க. ஓகே. அண்ட் பைக்கோட சர்வீஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்பேர்ஸு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? ஸ்பேர்ஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ? ரொம்ப விலை அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? சரி, ஸ்ட்ரீட் 750க்கு அப்புறமா நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1883 கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ரேஞ்சில் தான் வரும். எல்லாமே அந்த 12 to 15,000
10 to 12,000 ஒரு இது இருக்குன்னா இது எல்லாமே வந்து 12 to 15,000 ரேஞ்ச் இருக்கும். இதுவும் அதே 8,000 தான், எல்லாமே 8,000 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சசரிஸ் எவ்ரி ஹார்லி ஆக்சசரிஸ் ஆர் சேம், எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஒரு பைக் ஹெட்லைட் பற்றி நார்மல் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட இதுக்கு நைட் நம்ம ஓட்ட முடியுமா? பவர் 10 தான்? இல்லை, இதோட பவர் பத்தாது. ஓகே, இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எல்இடியில் இருக்கிற இதில் இருக்காது. பட் இந்த ஊர் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ரோடு அந்த மாதிரி கண்ட்ரி ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஹைவேஸில் மேனேஜ் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் நைட் ரைடு பண்ணும்போது ட்ரிப்லலாம் கஷ்டம். எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப்பு ஆட் பண்ணலாம், பட் நாட் ரெக்கமெண்டட். இந்த வண்டிக்கு வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரைட் வந்து ரொம்ப கம்மி பவர். ஸோ இந்த பைக்கில் இப்போது வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்கும். இதில் நீங்கள் வைப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து அந்த இது எக்ஸாஸ்ட் வந்து அகைன் ஒரிஜினல் கிடையாது, அவர் சேஞ்ச் பண்ணது, இது மாற்றிருக்காரு. ஆமாம், இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது வேறு, இது வேறு. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சவுண்டு. தென் என்ஜின் வைப்ரேஷன், எஸ், ஹேண்டில் பாரில் ஃபுட் ரெஸ்ட்டில் அங்கங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக வைப்ரேஷன் இருக்கும். பட் அது இருந்தால் தான் அது ஹார்லி. ஆமாம், அது இல்லைனா வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு இது என்ஜினே இந்த இதுவே வந்து வீட்டுன்னே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக வைப்ரேட் ஆகும். அதோடைய வைப்ரேஷன் தான் உங்களுக்கு ஹேண்டில் பாரில். பட் அது பழகினவங்களுக்கு அது இல்லாமல் ஓட்டுறது கஷ்டம். அதுதான் நிறைய பேர் வந்து இந்த இது இருக்கணும் அப்படின்னு கேட்டது. அதனால தான் அந்த ஹார்லினா அந்த வைப்ரேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் வந்து நிறைய பேருக்கு அது ஓட்ட பிடிக்க மாட்டேங்குது. என்னவோ ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் போகிறதுக்கும் ஒரு மேனுவல் காரில் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஹார்லி டேவிட்சன் வாங்குறவங்க செப்பரேட் ஆடியன்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏன்னா இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது, இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், நல்லா பிக்கப் இருக்கும். இது வாங்குறவங்க வந்து தனி டேஸ்ட்டு, ஒரு ரிலாக்ஸான க்ரூசிங்கு, அந்த மாதிரி இந்த வைப்ரேஷன். ஏன்னா சில பேருக்கு வந்து எனக்கு வைப்ரேஷனே இருக்கக்கூடாது, வண்டி நல்லா செம்ம பிக்கப்பாக போகணும் அப்படின்னு நான் பெண்ட் பண்ணி ஓட்டணும், அப்படியே பறக்கணும், அந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் ஃபீல் இருக்கும். ஸோ இது ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரைட் பண்ணுறவங்க தான். கரெக்ட். இது வந்து கம்யூனிட்டி ப்ரோ, மெயினாக இது வந்து கம்யூனிட்டி, பயங்கரமான கம்யூனிட்டி. இப்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னா ஒரு 4-5 கம்பெனிஸில் இருக்கும். க்ரூசர் வேணும், அதே மாதிரி நேக்கட் பைக் வேணும்னா எல்லாமே ஒரு 4-5 பிராண்டில் இருக்குல்ல. ஹார்லி தான் அப்படின்னே ஒரு குரூப் இருக்குது. ஓகேங்களா, டேஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸு நேக்கடுன்னு எப்படி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஹார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு குரூப் இருக்குது. அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. அண்ட் அந்த கம்யூனிட்டி பயங்கர ஸ்ட்ராங், அது பெரிய கம்யூனிட்டி அது. ஸோ பல வருஷங்களாக இருந்திருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஓகே, தெரிஞ்சு நம்ம பைக் பற்றி எல்லாமே ஓரளவு ஆல்மோஸ்ட் கம்யூனிட்டி லைட்டாக கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஆல் தான் நினைக்கிறேன். ஓகே, நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஹார்லி டேவிட்சன் 40 இந்த பைக் பற்றி நிறைய விஷயம் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் இதில் மிஸ் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அண்ணன் வந்து ரைட் பண்ணும்போது இந்த பைக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம ரைட் ரிவ்யூ வந்து ஆட் பண்ணுவோம் தொடர்ந்து. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்க A4லேயே ஆகட்டும், அவர் பைக்ஸ்லேயே ஆகட்டும், ஒரு மாதத்தில் பாதி நாள் வந்து டூரில் தான் இருக்காரு. நீங்கள் ரைடிங் குரூப் எல்லா இடமும் எங்கே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் வந்து தெரியும்ல. நீங்கள் எப்படி, ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த லைஃப்பையும் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அதுலேருந்து ஒரு சில பர்சன்ட் நான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஓனர்ஷிப் பைக் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம சேனலில் சூப்பர் பைக் வீடியோ ஆல்ரெடி நான் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா டுகாட்டி டைவல் ஷார்ட் பாக் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ணன் கூட சேர்ந்து பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் பைக் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. அண்ட் தன் பாஸ்ட் இருக்குது.